சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலையில்லாமல் முண்டமாக ஒரு ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விசாரணையில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் உயிரிழந்த நபர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த அமீர் அலி என்றும் அவரை கொலை செய்தது அவரது மனைவிதான் என்றும் பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அவரது மனைவியும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மற்றொரு நபரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் பெறும் பணியுமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சூட்கேஸில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அமீர் அலி பல்வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இதை தட்டி கேட்டபோது தன்னுடைய முதல் வாழ்க்கை குறித்து அவதூறாக அவர் பேசியதால் ஆத்திரத்தில் இந்த முடிவெடுத்ததாகவும் கைதான மனைவி ரஹீமா வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி எப்படி கொலை செய்யப்பட்டார் அமீர் அலி என்பது குறித்தான ஒரு விளக்கமும் அந்த வாக்குமூலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உடல் பாகங்களை வெவ்வேறு இடத்தில் வெட்டி வீசியதாக கைதான நபர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். குறிப்பாக அமீர் அலியின் ஆணுறுப்பை அவர் மயக்கத்தில் இருந்தபோது தான் வெட்டியதாக கைதான மனைவி ரஹீமா அதிர்ச்சி தகவல் ஒன்றையும் வாக்குமூலத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு சில பெண்களோடு அவர் தொடர்பில் இருந்ததை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரது ஆணுறுப்பை ஆத்திரத்தில் தான் வெட்டி அவரை கொலை செய்ததாகவும் மனைவி ரஹீமா பகீர் தகவலை வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சூட்கேஸில் கிடந்த ஆண் சடலம் யார், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார், எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. சென்னையை அதிர வைத்த இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்தான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.